ஹலோ ஆல், ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். சாரீ ட்ரெப்பிங் மாஸ்டர் கிளாஸ் வந்து கம்மிங் ஜூலை 14th வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ ஜாயின் பண்ணுற ஃபஸ்ட்டு 6 ஸ்டூடெண்ட்ஸுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி கிட் வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறோம். அண்ட் சர்டிஃபிகேட்டுமே வந்து நம்ம கொரியரில் வந்து சென்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் ஆல், வெல்கம் டு ரிஃபா வித் ப்ளீஸ். நான் வந்து இன்ஸ்டாகிராமில் டிப் நம்பர் 11 வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் சாரீ ட்ராப்பிஸ்ட் ஆகிறதுக்கு நமக்கு என்னென்ன ப்ராடக்ட் தேவை அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டோரி வந்து போட்டிருந்தேன். ஓகேங்களா? ஸ்டோரி அண்ட் ரீல்ஸ் ரெண்டுமே போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலி ஒரு சாரீ ட்ராப்பிஸ்ட்டாக ஆகணும், ஒரு சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் வந்து பண்ணுறவங்களா வந்து ப்ரொஃபஷ்னலாக நம்ம ஆகணும் அப்படின்னும் போது நமக்கு ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து தேவை. இப்போது நீங்கள் ஒரு கிளாஸே எடுக்கிறீங்க அப்படின்னும் போது நீங்கள் வெறுமா வந்து ஒரு சில பொருளை வச்சு கிளாஸ் எடுத்தீங்கன்னா யாரும் உங்களுக்கு ஃபீஸ் பே பண்ணி வந்து வாங்குறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஸோ அது மாதிரி இருக்கவங்களுக்காக வந்து கிளாஸ் அட்டன் பண்ணுறதோ இல்லை வந்து ஒரு சர்வீஸாக வந்து எடுத்து அவங்க செய்கிறதோ அவங்களுக்கு வந்து ரொம்பவே ரேரான ஒரு விஷயமா இருக்கும். இப்போது நீங்கள் வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி இது மாதிரியான ஒரு சில திங்ஸ் நீங்கள் வாங்கி வச்சுட்டு கொஞ்சம் இதெல்லாம் வந்து என்னென்னா ஆடியன்ஸ் வந்து கவர் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ அதுதான் இப்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து அயனிங் போர்டு. ஸோ அயனிங் போர்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லையா? அப்புறம் வந்து ஸ்டீமிங் அயன் பாக்ஸ், பிக்ஸு, அப்புறம் வந்து சேஃப்டி பின்னு, அப்புறம் பின் வீல், ட்ரைபேடு, அப்புறம் வந்து ஹீட் ப்ரொடக்டட் மேட்டு, மெஷர்மெண்ட் டேப்பு, சாரீ கவர், தேங்க்யூ ஸ்டிக்கரு, ஸ்ட்ரைட்னிங் கர்லிங்கு, அப்புறம் வந்து ஒயரிங் பைப்பு, மினி செல்ஃபி ஸ்டிக்கு, அப்புறம் க்ளூ ட்ராப். ஸோ இதெல்லாமே நமக்கு தேவை. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு சாரீ ப்ரீ ப்ளீட் பண்ண மட்டுமா அப்படின்னா இல்லை, சாரீ ட்ராப்பிங் சர்வீஸ்ன்னு ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் வீட்டுக்கு போய் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ அந்த சர்வீஸ் நீங்கள் பண்ணுறதுக்கு அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி அயனிங் போர்ட் அப்படின்னும் போது இது எல்லாத்தோடைய இந்த பொருள் எல்லாமே வந்து நமக்கு வெளியவும் கிடைக்கிது. பட் நம்ம வந்து வெளியே போய் வாங்க முடியல, அந்த கடை எங்கே இருக்குதுன்னு ஏறி இறங்க எனக்கு முடியல அப்படின்ற பட்சத்தில் ஸோ நமக்கு ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது மொத்தமாக வந்து உங்களுக்கு 14 ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த 14 ப்ராடக்ட்டுமே வந்து நான் வந்து உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பிக் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஃப்ளிப்கார்ட்டோட பிக் எல்லாமே வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த பிக்கை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃப்ளிப்கார்ட்டில் போயிட்டு இமேஜ் சர்ச் அப்படின்னு சொல்லி மேலே இருக்கும். அந்த இமேஜ் சர்ச்சில் போயிட்டு இமேஜ் சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அந்த உங்களுக்கு அந்த இமேஜ் வந்து விசிபிள் ஆகும். ஸோ நீங்கள் அதை வச்சு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது மாதிரி ஃப்ளிப்கார்ட்டு, மீஷோ, அமேசான், ஸோ இதில் வந்து ஆர்டர் பண்ணுறது அப்படின்றது கொஞ்சம் பெஸ்ட்டாகவே நமக்கு இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதே வந்து நீங்கள் வந்து நிறைய இன்ஸ்டாகிராமில் வந்து போஸ்ட் பண்ணுறாங்க, சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் கிட்டு வந்து அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து ஷிப்பிங் சார்ஜ் ப்ளஸ் அவங்க வந்து செய்கிறதுக்கு ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது அவங்களுக்கு தேவை இல்லையா? ஸோ அதுக்கான அமௌண்ட்லாம் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அதுவுமே பெஸ்ட்டு தான், நான் வந்து தப்பு சொல்ல மாட்டேன். பட் இருந்தாலும் உங்களுக்கு எது அஃபோர்டு அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி ஸோ நான் சொன்ன இந்த ஒரு சில ப்ராடக்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ நான் டிஸ்பிளேல உங்களுக்கு காட்டுற ஒரு ப்ராடக்ட்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். அயனிங் போர்டு, ஸ்டீமிங் அயன் பாக்ஸு, பெக்கு, அப்புறம் வந்து பின் வீலு, ட்ரைபேடு, ப்ராடக்ட் மேட்டு, மெஷர்மெண்ட் டேப்பு, சாரீ கவர். இப்போ நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு முதல் அடையாளம் சாரீ கவர். ஸோ சாரியை கவரில் போட்டு ஹோல்ட் பண்ணி கொடுக்கணும். மேலே வந்து தேங்க்யூ அப்படின்ற ஸ்டிக்கர் வந்து நம்ம ஓட்டணும். ஓகேங்களா? அதே மாதிரி ஸ்ட்ரைட்னிங் வந்து கர்லிங், இது ரெண்டும் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து ரீசெண்ட்லி ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய பஃபி சென்டர் ப்ளீட். ஓகேங்களா? ஸோ அது வந்து ரொம்பவே இப்போது கொஞ்சம் வைரலாக இருக்குது. ஸோ அதை பண்ணுறதுக்கு நம்ம கண்டிப்பாக வந்து பைப், அப்புறம் வந்து கர்லிங் மிஷின், ஸோ இது ரெண்டுமே வந்து தேவைப்படுது. ஸ்ட்ரைட்னிங் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாரீ ட்ராப் பண்ணி விடும்போது ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்ட்ரைட்னிங் தேவைப்படுது. ஸோ இது 2 in 1 ஒரு மிஷினில் நீங்கள் வாங்கிக்கலாம். அப்புறம் க்ளோ ட்ராப் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாரீ ட்ராப் நீங்கள் பண்ணுறதுக்கு போகும்போது ஸோ அங்கே வந்து உங்களுக்கு சாரீ ட்ராப் பண்ணும்போது ஏதாவது ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த க்ளோ ட்ராப் வந்து தேவைப்படுது. ஸோ அதை வச்சு நம்ம சாரீ வந்து ஸ்டிக் பண்ணி விட்டுடலாம். இப்போது ஒரு ப்ராடக்ட்டுமே தனித்தனியாக என்ன அமௌண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ அயனிங் போர்டு வந்து 1199 rupees. ஸோ இது வந்து நீங்கள் ஆன்லைனில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ நேரில் வந்து நான் வந்து ஷாப்பில் போய் தான் வாங்கினேன், 1600 அப்படின்னு சொல்லி வாங்கினேன். ஓகேங்களா? ஸ்டீமிங் அயன் பாக்ஸ் வந்து நான் ரெஃபர் பண்ணுறது உஷா. ஓகேங்களா? 1152
ருபீஸ் வந்து வருது. அதே மாதிரி பெக்ஸ் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. 244 ருபீஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி சேஃப்டி பின் நம்ம வீட்டுக்கிட்ட இருக்க கடையிலையும் கிடைக்கும். ஸோ ஆன்லைன்லேயுமே அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா. பின்வீல் எதுக்கு அப்படின்னு சொல்லி நான் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களுக்கு வீடியோவாக வந்து போஸ்ட் பண்ணுறேன். அது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் 143 ருபீஸ் 3 செட் வந்து கிடைக்கிது. ட்ரைபேட் வந்து 643 ருபீஸ். இது வந்து நமக்கு வீடியோ கவரேஜ் வந்து நல்லா இருக்கிறதுக்காக, நல்லா குவாலிட்டி நல்லா இருக்கிறதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். அண்ட் அதே மாதிரி மெஷர்மெண்ட் டைப் காமனாக நம்ம வீட்டில் இருக்க பக்கத்து கடையில் சொல்லணும்னா கிடைக்கும். அதனுடைய ஆக்சுவல் ரேட் வந்து எனக்கு தெரியல. ஸோ அதனால் நானாக ஒரு ரேட் வந்து போட்டிருக்கேன். ஓகேங்களா. அப்புறம் சாரீ கவர் 14.18 சாரீ கவரோட சைஸு. ஓகேங்களா. ஸோ சாரீ கவர் வந்து ஒரு கவர் வந்து 5 ருபீஸ் அப்படின்னு நான் இங்கே வந்து வாங்குகிறேன். ஹோல்சேல்லாம் இல்லை, ரீட்டெயில் தான். ஸோ 5 ருபீஸ் அப்படின்னும் போது நம்ம வந்து ஒரு 15 ருபீஸ்க்கு வந்து வாங்கிக்கலாம். 50 ருபீஸ்க்கு வந்து வாங்கிக்கலாம். ஓகேங்களா. அப்புறம் வந்து ஸ்டிக்கருமே வந்து ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது இந்த ஸ்டிக்கரு. ஸோ நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். 1 or 2க்கு வந்து மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது அதுவுமே. ஸோ பார்த்துக்கோங்க. அண்ட் அதே மாதிரி கர்லிங் மிஷினுமே ஃப்ளிப்கார்ட்டில் தான் நான் பண்ணியிருந்தேன், மீஷோவில் பண்ணியிருந்தேன். 274 ருபீஸ்க்கு ஃப்ளிப்கார்ட்லேயும் அவைலபிளாக இருக்குது. அப்புறம் ஒயரிங் பைப் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க கடையில் வாங்கினேன். ஸோ 50 ரூபா ஆச்சு எனக்கு. ஓகேங்களா. மினி செல்ஃபி ஸ்டாண்டு எதுக்கு அப்படின்னா, இன்கேஸ் உங்களுக்கு ட்ரைபாட் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னும் போது மினி செல்ஃபி ஸ்டிக் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். ஒரு சில வீடியோஸ் கவர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இது ரெண்டில் எது வேணாலும் வாங்கிக்கலாம், ஆப்ஷனல் தான். க்ளூ கன் ட்ராப் வந்து 232 ருபீஸ். ஸோ இதெல்லாம் வாங்குறதுக்கு மொத்தமாக உங்களுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4820. இப்போது இதே சேம் ப்ராடக்ட் மீஷோலையும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை விட ஒரு 20 ரூபா 30 ரூபா வந்து கண்டிப்பாக வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நான் வந்து நினைக்கிறேன், ஸோ மீஷோவில் பார்த்துருப்போம் எல்லாருமே. ஸோ ஒரு 1000 ருபீஸ் வந்து நம்ம கொஞ்சம் குறைக்கலாம். அண்டு 480 ருபீஸ் வந்து குவாலிட்டி நல்லா இருக்க பொருள் ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கிறது. மீஷோவில் வந்து குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது. ஸோ அதனால் பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ குவாலிட்டி வந்து ரொம்ப முக்கியம். லாங் லாஸ்டிங்காக நமக்கு இருக்கணும், அதுதான் நமக்கு விஷயம். வேறு ஒன்றும் வந்து பெருசாக நம்ம எதிர்பார்க்க போகிறதில்ல. கண்டிப்பாக நமக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கணும் எல்லா பொருளும். ஸோ கண்டிப்பாக நான் கொடுத்த இந்த ஃப்ளிப்கார்ட் லிஸ்ட் எல்லாமே உங்களுக்கு நல்லா வந்து என்ன சொல்கிறது, நல்ல ப்ராடக்டாக தான் இருக்கும். ஓகேங்களா. அண்ட் அதே மாதிரி குவாலிட்டியில் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ இந்த பொருளெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு ஒரு சாரீ ட்ராப்பிஸ்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் தைரியமாக வெளியே சொல்லிக்கலாம். ஸோ பிரச்சனையே இல்லை. அண்ட் இதில் ஒரு விஷயம் விட்டுட்டேன். இப்போது நீங்கள் கிளாஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணணும் இல்லையா. ஸோ சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணலாம், சர்டிஃபிகேட் கொரியர்லேயும் சென்ட் பண்ணலாம். ஸோ இது ரெண்டையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. கொரியர் சர்டிஃபிகேட் அப்படின்னும் போது நிறைய பேர் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. ஸோ அவ்வளோதான். ஓகே. இப்போ வந்து நான் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ப்ராடக்ட்லாம் இருந்தால் மட்டும்தான் ஒரு சாரீ ட்ராப்பிஸ்ட்டாக ஆக முடியுமா அப்படின்னா இல்லை. நான் வந்து சாரீ ட்ராப்பிஸ்ட்டாக ஆன புதுசில் என்கிட்ட ஒரே ஒரு அயன் பாக்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. ப்ராமிஸாக வேறு எதுவுமே இல்லை. நார்மலாக நம்ம வீட்டில் எல்லாருக்கிட்டையும் மெஷர்மெண்ட் டேப் இருக்கும், ஸ்பின் இருக்கும். ஓகேவா. செல்ஃபி ஸ்டாண்ட் மட்டும்தான் நான் வந்து வெளியிலேருந்து வாங்கியிருந்தேன். ஸோ அதுவும் என்ன எப்படி அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. அதுக்கான ஒரு லிஸ்ட்டுமே நான் தனியாக வச்சுருக்கேன். ஸோ இது மாதிரி எடுத்த உடனே நம்ம பெரிய இன்வெஸ்ட் பண்ணி நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிலாம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்டெப்பாக நம்ம போகும்போது நமக்கு ஒரு நல்ல வந்து பிஸ்னஸ் வந்து டெவலப் ஆகும். இப்போ வந்து ரீசெண்ட் டைம்ஸில் சாரீ ட்ராப்பிங் அண்ட் சாரீ ப்ளீட்டிங்க்கு வந்து ரொம்ப டிமாண்ட் அதிகமாகிடுச்சு. ஸோ இன்ஸ்டாவில் நான் வந்து ஸ்டார்ட் பண்ண புதுசில் சாரீ ட்ராப்பிங் அப்படின்றது ரேர் தான், சாரீ ப்ளீட்டிங்கிறது ரேர் தான். பட் இப்போ வந்து நிறைய இன்ஸ்டாகிராமில் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ நிறைய பேர் வந்து இருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் வீடியோவை நல்லா வந்து ஹைலைட் பண்ணி காட்டுங்க. ஓகேங்களா. ஸோ அதில் தான் வந்து இருக்குது. ஓகே. இப்போ நான் சொன்ன வந்து அந்த மினி ஸ்டார்டிங் நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்றது நார்மல் அயன் பாக்ஸ் வச்சு பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ நார்மல் அயன் பாக்ஸ், அப்புறம் சேஃப்டி பின் நம்ம வீட்டில் இருக்கும், செல்ஃபி ஸ்டிக் மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அப்புறம் மெஷர்மெண்ட் டேப். ஓகே. செல்ஃபி ஸ்டிக் எதுக்கு அப்படின்னா நீங்கள் பண்ணுற ஒர்க்கை வீடியோவாக எடுத்து உங்கள் இன்ஸ்டா ஐடியில் போஸ்ட் பண்ணுறதுக்கு. இப்போது நீங்கள் வந்து இப்போது பண்ணுறீங்க, ஓகே இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடியை ஓப்பன் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ண டைமில் என்கிட்ட வந்து ஃபோன் கிடையாது, என் ஹஸ்பண்ட் கிட்ட மட்டும்தான் ஃபோன். ஸோ அவருடைய இன்ஸ்டாலே
இன்னொரு அக்கௌண்ட் நான் ஓப்பன் பண்ணி அதில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ தான் என்கிட்ட ஃபோன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது மாதிரி உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட ஃபோன் இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடியில் நிறைய வந்து டாபிக் சாரீ ட்ராப்பிங் ரிலேட்டடாக போடுங்க. யூடியூப்பில் நல்லா சர்ச் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் நிறைய சர்ச் பண்ணுங்கள். ஸோ மற்றவங்க சொல்கிறத வச்சு உங்களுக்கு வர ஐடியா வச்சு ரெண்டையும் மேட்ச் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியில் போஸ்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாமே ஒரு பிஸ்னஸோட ஐடியாஸ் தான் நமக்கு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல அளவு ரீச் கிடைக்கும். முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணுங்கள். பிகாஸ் சாரீ ட்ராப்பிங்க்கு, சாரீ ப்ரீ ப்ளீட்டிங்க்கு எங்கள் டிமாண்ட் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் இப்போது இதெல்லாமே சேர்ந்து நமக்கு ஒரு 1000 ருபீஸ் ஆகுதா. அதில் நமக்கு 3 ப்ராடக்ட்டு வீட்டிலே இருக்குது. பேலன்ஸ் இருக்க ஒரு ப்ராடக்ட் மட்டும் நம்ம வாங்கணும். அதை மட்டும் நம்ம வாங்கிக்கணும். அதே மாதிரி நீங்கள் சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு நல்லா வந்து சாரீ ப்ரீ ப்ளீட் வந்து வரும். ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி உங்கள் வீட்டில் உங்கள் அம்மாவுக்கு, உங்கள் அக்கா, தங்கச்சி, ஸோ ஃபேமிலி எல்லாருக்கும் நீங்கள் வந்து வெரைட்டி சைஸில் வந்து வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கான பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ யாருமே வந்து வீட்டில் சும்மா மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. ஸோ நமக்குன்னு வந்து ஒரு நாளைக்கு ஒரு 100 200 இல்லை ஒரு வாரத்துக்கு ஒரு 200 அப்படின்னாலுமே நமக்கு ஒரு பெரிய விஷயம் தானே. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்ங்க.